ஹாய் நமஸ்தே இந்தியா. ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா கம்போடியால இருக்கிற பெனங்ல கில்லிங் ஃபீல்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இருக்கோம். ஹிஸ்டரியோட நிறைய கனெக்ட் பண்ணிருக்கிற ஒரு இடம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இங்க பார்க்க போறோம். ஸோ வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம மெயின் சென்டர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து இந்த கில்லிங் ஃபீல்டு வந்து இருக்கு. இதுக்கு வந்து வரக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம லோக்கல் பஸ்ஸும் எடுத்துக்கலாம். லோக்கல் பஸ் வந்து 3000 கேம்போடியன் ரியல், 1.5 மணி நேரம் 2 பஸ் மாறி வரணும். ஸோ வி டிசைடட் டு கோ பை அண்ட் ஆட்டோ. அந்த ஆட்டோவோட காஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா மொத்தமாக 3 பிளேஸு. இது அதுக்கப்புறம் வந்து சில்க் ஐலாண்ட் அண்ட் ஆல்சோ டெம்போரம் டெம்பிள். இது மூணும் சேர்த்து 2 வே எங்களுக்கு வந்து $25 சொன்னாங்க. அண்ட் we were 2 people, so we split the bill. So easiest way to go by and the fastest way to go by is by auto. But if you want to save some money, you can always take a local bus. அப்படி இல்லைன்னா ஸ்கூட்டியை கூட ரெண்ட் பண்ணிட்டு கூட டிராவல் பண்ணலாம். இவர் தான் வந்து எங்க ஆட்டோனா. ஹாய், ஹலோ. This is how the entrance looks like. For a person, it is $6 per person. ஸோ நம்ம வந்தோடனே நமக்கு வந்து ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு மைக் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மைக்லயே நமக்கு காதில் அவங்க அந்த ஹிஸ்டரியை சொல்லுவாங்க. அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதான். வாங்க போய் பார்க்க. ஏன்டா மைக்கு போடலன்னா மைக்கு போடலங்கிறீங்க. மைக்கு போட்டு விளாக் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமாடா? ஸோ எனிவேஸ் நம்ம வந்து இன்னைக்கு விளாக்குள்ள போகலாம். இந்த விளாக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் வந்து இதோட ஹிஸ்டரி உங்களுக்கு சொல்றேன். கம்போடியன் கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு அந்த டைம்ல 1970s வந்து கம்போடியன் கவர்மெண்ட் வந்து 2 பிரிவா இருந்தது. ஒன்னு வந்து நார்மல் கம்போடியன் கவர்மெண்ட் அலோவிங் பீப்புள் டு go to school, get education, do the work they want and everything. There is a communist government run by a Pol Pot அப்படிங்கிறவங்களால நடக்கப்பட்ட கம்யூனிசம் கவர்மெண்ட். அந்த கம்யூனிசம் கவர்மெண்ட் was forcing people not to go to schools or get education, do work or any kind of things. ஸோ இப்படி வந்து 2 கவர்மெண்ட் போயிட்டு இருந்த நிலைமையில பிரெஞ்சு ரெவல்யூஷனோட முடிவுல கம்போடியன் கவர்மெண்ட் வந்து அவங்களோட பவர் அவங்களுக்கே வருது. ஸோ அந்த பவர் வந்தோடனையும் கம்போடியன் கவர்மெண்ட் வாஸ் ஆல்வேஸ் சப்போர்ட்டட் பை த யூஎஸ் கவர்மெண்ட். இதே சமயத்துல கம்போடியாவோட ஜியோகிராஃபி மேப்பை பார்த்துட்டோம் அப்படின்னா கம்போடியா வந்து நியர் டு வியட்நாம். வியட்நாம்ல இருக்கிற நார்த் வியட்நாம் பீப்புளும் சவுத் வியட்நாம் பீப்புளும் கம்போடியால இருக்கிற அந்த கம்யூனிஸ்ட் குரூப்பை வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஸோ கம்யூனிஸ்ட் குரூப்போட கிளர்ச்சி வந்து கம்போடியா நாடு முழுவதும் ஏற்படுது. இதை பயந்துட்டு கம்யூனிஸ்டுகளுடைய முன்னேற்றத்தை பார்த்து பயந்துட்டு கம்போடியன் கவர்மெண்ட் ஆர் சீக்கிங் அ சப்போர்ட் டு யூஎஸ் கவர்மெண்ட். ஸோ யூஎஸ் கவர்மெண்ட் இங்க இருக்கிற கம்யூனிஸ்டை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பாம் பிளாஸ்ட் பண்றாங்க. இந்த பாம் பிளாஸ்ட் ஆக்சுவலி கம்யூனிஸ்டை கட்டுப்படுத்துறதுக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி நிறைய பொதுமக்களும் இந்த பாம் பிளாஸ்ட்ல இறக்குறாங்க. இதனால கடுப்பான பொதுமக்கள் அந்த டைம்ல இருந்த கம்போடியன் ரூலிங் கவர்மெண்ட், அதாவது யூஎஸ் கவர்மெண்ட்னால சப்போர்ட் பண்ண ரூலிங் கவர்மெண்ட்டை தடுத்து நிறுத்தி they were supporting the communist government. ஸோ அப்படிதான் வந்து கம்யூனிஸ்ட் வந்து இங்க வந்து ஆட்சிக்கு வராங்க. ஸோ கம்யூனிஸ்ட் இங்க ஆட்சிக்கு வந்தோடனையும் என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க இருக்கிற மக்களை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா கில் பண்றாங்க. எஸ்பெஷலி டாக்டர்ஸ், டீச்சர்ஸ், இந்த மாங்ஸ் இவங்களை எல்லாம் கில்றாங்க, சாகடிக்கிறாங்க. ரொம்ப க்ரூயல்ட்டியா ரொம்ப கொடூரமா இவங்களை வந்து சாகடிக்கிறாங்க. இப்படி சாகடிக்கப்பட்டதுல 1.7 பில்லியன் பீப்புள் வேர் கில்ட் இன் திஸ் ஜெனோசைட். இந்த டைம்ல வந்து இப்படி இறந்தவங்களுடைய எண்ணிக்கை வந்து 1/4 ஆஃப் கம்போடியன் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இறக்கப்பட்ட மக்களுடைய நினைவிடமா இவங்களோட ஹிஸ்டரியை வந்து பாதுகாக்கிறதுக்காக கட்டப்பட்ட இடம் தான் இந்த கில்லிங் ஃபீல்ட் அப்படிங்கிற ஜெனோசைட் மியூசியம். அதை தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். இந்த இடம் வந்து பார்க்க வரப்போகும்போதே இது வந்து நார்மலா எல்லாரும் விசிட் பண்ற மாதிரி ஒரு இடம் இல்லை. ஒரு சோகத்தால அந்த அந்த எனர்ஜியை வந்து இந்த இடத்துல நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொன்று, கம்போடியா எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கண்ட்ரியா இருந்தாலும் கூட இந்த ஜெனோசைட்ல இருந்து அவங்களால மீண்டு வர்றது அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த ஜெனோசைட்டோட ட்ராமாவை இன்னும் நிறைய இடங்கள்ல வந்து நம்மளால இப்பவும் பார்க்க முடியுது. ஸோ வாங்க ஒன்று ஒன்றா போய் பார்க்கலாம். கில்லிங் ஃபீல்டோட என்ட்ரன்ஸ்லேருந்து 15 மீட்டர் டிஸ்டன்ஸில் இப்படி ஒரு பெரிய லைட் ஹவுஸ் மாதிரி பில்டிங்கை நம்மளால் பார்க்க முடியுது. என்னன்னு சொல்லி போய் பார்க்க போகும்போது தான் தெரிஞ்சது, இங்கே பல லட்சக்கணக்கான மக்களோட மண்டையோடுகளும் அவங்களோட ஜா லைன்ஸும் தனித்தனியாக அடுக்கி வச்சுருக்காங்கங்கிறது. இது மெமோரியல் ஹாலா இல்லை ஹாண்டிங் பிளேஸான்னு சொல்கிற அளவுக்கு சொல்லவே முடியாத ஒரு விதமான ஃபீலிங் வந்து இதை பார்க்க போகும்போது நமக்கு ஏற்படுது. இதோட நிற்காமல் இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமும் கட்டாயம் இருந்துச்சு. அந்த ஆர்வத்தோடையே பக்கத்தில் இருந்த மக்கள்கிட்ட விசாரித்தோம், எதனால் இந்த மாதிரி ஒரு இடத்த இங்கே செட் பண்ணியிருக்காங்க, மக்களுடைய எலும்புகளை தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்களே, இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற சில விஷயங்களை எல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்.
இங்க இறந்த மக்களுடைய மண்டையோடுகளை வந்து ஒரு பெரிய பின்னாடி இருக்கிற பெரிய கட்டடத்துல வச்சிருக்காங்க. அந்த மண்டையோடுகளை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, வயசுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. 60 வயசுக்குள்ளவங்க, 20 வயசுக்குள்ளவங்க அப்படின்னு சொல்லி தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. அவங்க எந்த எக்யூப்மெண்ட்டை பயன்படுத்தி கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறதும் அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த ராட்லயும் கத்திலையும் அடிச்சு மட்டும் கொல்றது இல்லாம, அப்படி இறந்தவங்க மேல கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை வந்து இவங்க தூவுவாங்களாம். இது தூவுறதுக்கு 2 விதமான காரணம். ஒண்ணு டு கில் த இப்ப யாராவது செத்து போனவங்கள்ல பாதி மட்டும் உயிரோட இருந்தா அவங்கள கொல்றதுக்கு. இன்னொன்னு செத்து போனவங்களோட உடம்புகள்ல இருந்து எந்த கிருமியும் பரவி மத்தவங்கள கொல்லக்கூடாது. இயற்கையா அவங்க மரணம் அடைஞ்சிடக்கூடாதுன்னு இன்னொரு விஷயம். அந்த கெமிக்கல்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த இடத்த உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்ப. வாங்க போலாம். இவ்ளோ பேரை கொன்ன இந்த ஜெனோசைட் ஆக்ட் என்னமோ ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் தட் இஸ் நாட் த ட்ரூத். இந்த வார் வந்து 1975ல ஸ்டார்ட் ஆகுது அண்ட் 1979ல எண்ட் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட 4 வருஷத்துலயே இவ்வளோ அட்ராசிட்டிஸ் ஹஸ் ஹேப்பன் இன் திஸ் பிளேஸ். இந்த கில்லிங் ஆக்ட் வந்து எவ்வளோ ஒரு ப்ரூட்டலான கில்லிங் ஆக்ட்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, அவங்க எல்லா மக்களையும் ஆயுதங்களை வச்சோ இல்லை துப்பாக்கிகளை வச்சோ கொல்லலை. சில மக்களை, ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு விதமா கொண்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தெர் ஆர் லாட் ஆஃப் மாஸ் கிரேவ்ஸ் ஹியர். தலை மட்டும் எடுத்துட்டு முண்டத்தோட புதைச்ச, லைக் ஒன்லி தே ஹவ் டேக்கன் த ஹெட் ஆஃப். The remaining body was found like not one. It's a mass grave, like around 230 to 260 bodies were found. அதே மாதிரி ஜாவை மட்டும் தனியா எடுத்துட்டும் கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு விதமா குரூயல்ட்டியா இங்க இருக்கிற மக்களை வந்து அவங்க கொண்டிருக்காங்க. கம்போடியால நடந்த இந்த வார் என்னமோ வேற நாட்டுக்கும் கம்போடியாவுக்கும் நடந்த வார் மாதிரி எல்லாரும் நினைப்பாங்க. பட் தட் இஸ் நாட் ட்ரூ. மற்ற நாடுகள் வந்து கம்போடியாவோட இந்த வாருக்கு சப்போர்ட் தான் பண்ணுச்சே தவிர இது வந்து ஒரு சிவில் கோல்டு வார் தான். A part of Cambodians wanted to have a communist government and other part doesn't want to have. So the conflict between these two ஆல நிறைய மக்களை வந்து அவங்க கொண்டிருக்காங்க. தான் இந்த வாரை வந்து அந்த இன்சிடென்ட்டை வந்து கேப்சர் பண்ற மாதிரி தான் இந்த வார் வந்து இங்க இருக்கு. எவ்வளோ பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ணாலும் சில பிளேஸ் நம்ம இதயத்தை ரொம்ப கனமாக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி இருந்துச்சு. இந்த இடத்துல இருந்து இங்கே இருக்கிற மக்களையும் இங்கே புதைக்கப்பட்ட கதைகளையும் பார்த்துட்டு வெளியே வரப்போகும்போது ஒரு கனத்த இதயத்தோட இன்னொரு விஷயம் என் மனசில் தோணிட்டே இருந்தது. மக்கள் கிட்ட பவர் போகிறதும், கெட்ட ஒரு ஆளோட கையில் ஒரு பவர் இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி ஒரு நாட்டையே புரட்டி போடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா இந்த இடத்தையும் இந்த பீஸ் ஆஃப் ஹிஸ்டரியையும் நம்மளால பார்க்க முடியுது. ஒரு கம்யூனிஸ்ட் விஷனோட ஒரு கண்ட்ரி உருவாகணுங்கிறதுக்காக 1.7 மில்லியன் பீப்புள் வேர் எக்ஸிக்யூட்டட் brutally, and that is exactly why the power should be in the hands of right ageist person.